புதுக்கோட்டை மாவட்டம் குன்றாண்டார் கோவிலை சேர்ந்தவர் அறிவழகன். இவருக்கு திருமணமாகி முதல் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற நிலையில் இரண்டாவதாக சௌந்தர்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டு அவருடன் வாழ்ந்து வந்திருக்கிறார். ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த அறிவழகன் சம்பவத்தன்று மது அருந்திவிட்டு மாமிசம் சாப்பிட்டதால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக அவரது மனைவி சௌந்தர்யா கூறியிருக்கிறார். சௌந்தர்யா சொன்ன அத்தனையும் உண்மையென நம்பிய உறவுக்காரர்கள் அறிவழகனின் உடலை குளிப்பாட்டி செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை செய்து முடித்திருக்கிறார்கள். அப்போது அறிவழகன் கழுத்தில் வரி வரியான காயங்கள் இருந்தது அவர்களுக்கு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. இருந்தும் அதை பெரிதுபடுத்தாமல் அறிவழகனை அடக்கம் செய்திருக்கிறார்கள். உடலை அடக்கம் செய்த பிறகும் அறிவழகன் கழுத்தில் இருந்த காயம் பெற்ற தாய்க்கும் அண்ணன் தம்பிக்கும் உறுத்தலாகவே இருந்திருக்கிறது. உடனே அறிவழகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க முடிவு செய்திருக்கிறார். அந்த தகவலை கேட்ட அறிவழகனின் மனைவி சௌந்தர்யாவின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வழக்கத்துக்கு மாறாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். சௌந்தர்யா மீது அறிவழகனின் குடும்பத்தாருக்கு வலுவான சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதை உறுதி செய்து கொள்ள கால் ரெக்கார்டை ஆன் செய்து செல்போனை சௌந்தர்யாவிடம் கொடுத்திருக்கிறார்கள். உடனே அப்பா அம்மாவுக்கு போன் செய்த சௌந்தர்யா அந்த அதிர்ச்சி தகவலை கூறியிருக்கிறார். நான்டாமா கொன்னேன், நான் தான் சொல்றேன்லம்மா. வாடி எங்க ரெண்டுக்குள்ள சண்டடி, வாடி என்னை வந்து கூட்டி போங்கடி. அப்பா கொன்னே வந்து என்னை கூட்டிட்டு போங்க. எழுதுறப்பா அப்பா கொன்னே என்னை வந்து கூட்டிட்டு போங்கப்பா. செல்போனை வாங்கி சோதித்து பார்த்த அறிவழகனின் குடும்பத்தார் சௌந்தர்யாவின் வாக்குமூலத்தை கேட்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அறிவழகனை சௌந்தர்யா மட்டும் தனியே கொலை செய்திருக்க முடியாது, இதற்கு பின்னால் வேறு யார் யார் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள சௌந்தர்யாவிடமிருந்தே விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். நீ பண்ணலையா? பண்ணனா? வந்து பேசுனேன், மாமாவை பேசுனேன், அப்படியெல்லாம் நான் போயிட்டேன். அதே ஊரை சேர்ந்த அறிவழகனின் நண்பர் பாலுதான் இந்த கொலையை செய்ததாக சௌந்தர்யா உறவினர்களிடம் கூறியிருக்கிறார். ஆனால் தனக்கும் அந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சௌந்தர்யா அடம் பிடித்திருக்கிறார். பேரை சொல்லு, அவனை சொல்லிட்டு நீ கிளம்புங்க. நாங்க போலீஸ் எல்லாம் போக மாட்டோம், நாங்க உண்மை தெரிஞ்சுக்கிறது தான் பேசுறோம். நீ சொல்லலனாதான் அவங்கள வர சொல்லுவான். சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டு இனிமே நாங்க ஒண்ணா போயிட்டேன், அவனே போயிட்டு இனிமே நாங்க என்ன ஒண்ணு என்ன பண்ண போறோம் இனிமே? அண்ணன் உனக்கு பேரெல்லாம் சத்தமா சொல்லு. சொல்லியா? சொல்லு, இல்லைன்னா நான் எழுதிடுவேன். சொல்லு. அதான் முதல்ல சொல்லிச்சு, அலைப்பங்கிட்ட நடந்த பிரச்சனைன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன இனிமே உங்களுக்கு தெளிவா தெரியணுமா? சௌந்தர்யா நாடகமாடுவதை அறிவழகனின் உறவினர்கள் உறுதி செய்து கொண்டனர். ஆனால் கொலை எப்படி நடந்தது, காரணம் என்ன போன்ற கேள்விகளுக்கு அவர்களுக்கு விடை தெரியவில்லை. உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். போலீசார் சௌந்தர்யாவிடம் நடத்திய விசாரணையில்தான் அத்தனை உண்மைகளும் வெளிவந்திருக்கிறது.
அறிவழகனும் அதே ஊரை சேர்ந்த பாலுவும் நண்பர்கள். இருவரும் ஒன்றாக வேலைக்கு போவதும் ஒன்றாக மது குடித்து மட்டையாவதும் வழக்கம். பாலு மீதிருந்த நட்பால் அவரை அடிக்கடி வீட்டுக்கு அழைத்து உபசரித்திருக்கிறார் அறிவழகன். ஆனால் அந்த நட்பை தவறாக பயன்படுத்தி கொண்ட பாலு நண்பனின் மனைவியை அபகரித்திருக்கிறார். சௌந்தர்யாவும் பாலுவும் கடந்த 2 வருடங்களாக ரகசிய உறவில் இருந்திருக்கிறார்கள். உடலால் ஒன்றிணைந்தவர்கள் ஒரு கட்டத்தில் சேர்ந்து வாழ முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த முடிவை செயல்படுத்துவதில் அவர்களுக்கு இருந்த ஒரே தடை அறிவழகன். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவரை காதலனோடு சேர்ந்து தீர்த்து கட்ட முடிவெடுத்திருக்கிறார் சௌந்தர்யா. சம்பவத்தன்று காதலனை வீட்டுக்கு அழைத்த சௌந்தர்யா அசந்து தூங்கிய அறிவழகன் கழுத்தை கேபிள் ஒயரால் இறுக்கி உயிரை குடித்திருக்கிறார். பிறகு மாரடைப்பில் அறிவழகன் உயிரிழந்து விட்டதாக நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் புதைக்கப்பட்ட அறிவழகன் உடலை தோண்டி எடுத்து உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சௌந்தர்யாவையும் பாலுவையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.